எல்ஐசி வேணா இருக்கு. ஓகே சார். ஸோ அது ஓகே சார். இப்போ ரெகுலராக டேப்லெட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா சார்? ரெகுலராக ஒன்றும் இல்லைங்களே. எதுவும் இல்லை. முன்னாடி ஆப்ரேஷனாக பண்ணியிருக்கீங்களா சார்? ஸோ ஏன் நான் கேட்குறேன்னா அது மென்ஷன் பண்ணி தான் நம்மளுக்கு பாலிசியே வரும். சரி சரி சரி. ஓகே சார். உங்களுக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 10 லேக் கவரேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 15,692 வரும் சார். ஸோ 10 லேக் கவரேஜுக்கு இது இயர்லி. அதான். ஸோ இது பிளான் அண்ட் பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லிடலாமா சார்? ஒரு மிஸ்டரியாக இருக்கீங்களா? சொல்லுங்க. ஸோ இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் உங்கள் பிளான் நேம் வந்து சூப்பர் ஸ்டார் ப்ரிஃபர்டு சார். ஸோ இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் 24 hours ஹாஸ்பிட்டலைஸ் மஸ்ட் சார். நீங்கள் 24 hours ஹாஸ்பிட்டல் ஆகுறீங்கன்னா அது ஆகக்கூடிய ரூம் ரெண்ட், ஐசியூ சார்ஜஸ், டாக்டர் ஃபீஸ், லேப் டெஸ்ட், மெடிசன் டில் லோட் ஆகும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் அப் டு சம்மீஸ்வர் வரைக்கும். ஸோ இது ரூம் ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த செக்ஷன் இது இருக்கா சார்? இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் எந்த ரூம் ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சிங்கிள் ப்ரைவேட் ஏசி ரூம், டீலக்ஸ் ரூம், சூட் ரூம், இது எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவல் என்ன ப்ரைஸ் வருதோ நீங்கள் அப் டு சம்மீஸ் வரைக்குமே கவர் பண்ணிக்கலாம் இந்த ரூம் ஒரு ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இது மெயின் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ரிசர்வேஷன். அன்லிமிட்டட் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி எனக்கு கொடுத்த சம்மீஷன் 10 லேக்குமே யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன் என் சைட்லேருந்து. யூட்டிலைஸ் பண்ண ஆஃப்டர் 24 hours நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு ஆஃப்டர் 24 hours இது ரீஸ்டோர் பண்ணிடுவாங்க. இந்த 10 லேக்கை நீங்கள் இயர்லி எத்தனை தடவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் பர்சன் சேம் இல்லை எத்தனை தடவை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் கட்ட போன ப்ரீமியம்னா ஒரு சேம் ப்ரீமியம் தான். ஆனால் நீங்கள் ஒரு இயருக்கு எத்தனை தடவை யூஸ் பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் 10 லேக்ன்றது. ஸோ இதுக்கு நீங்கள் அடிஷ்னல் சார்ஜ் எதுவும் பே பண்ணுறமே வராது. ஸோ ஆனுவல் ஒன்ஸ் நீங்கள் ஹெல்த் செக்கப் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் சார் இந்த பிளானில். ஸோ இந்த பெனிஃபிட் இந்த இப்போ சொல்லப்படுற பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா எந்த ப்ரீமியம் எந்த இன்சூரன்ஸுமே கொடுக்குறது சார் நாங்கள் மட்டும் தான் கொடுக்குறோம். நீங்கள் 5 வருஷம் எந்த கிளைமே போகலன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் கட்டுற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 years நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க சார் இந்த பிளானை பொறுத்த வரைக்கும். ஸோ இது எப்படி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 15,000 வருது இல்லை சார் ப்ரீமியம். இந்த 15,000 ஒரு 6 வருஷமும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க சார், ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க நம்ம ஸ்டார்லேருந்து கிளைமே போகலன்னா. புரியுதுங்களா? ஹலோ சொல்லுங்க. இப்போ ஒன்ஸ் நம்ம கிளைம் போனாலும் சரி போகலாம் சரி நம்மளுக்கு லாய்க்கு போனஸ் வந்து ஆட் பண்ணி கொடுப்பாங்க சார். ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா 100% ஆட் பண்ணிடுவோம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 lakhs கமிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளைம் போனால் சரி போகலாம் சரி செகண்ட் இயர் ரினியூல் பண்ணும்போது உங்களுக்கு 20 lakh ஆகும் சார். இது இயர்லி போயிட்டே இருக்கும். இதுக்கு எந்த லிமிட்டே கிடையாது. ஸோ தேர்ட் இயர் போகும்போது 30 lakhs, ஃபிஃப்த் இயர் ஃபோர்த் இயர் போகும்போது 50 lakhs அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இது. ஸோ இது போனஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுக்கும் நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவும் பே பண்ணுற மாதிரி இருக்காது. இப்போ நமக்கு வந்து இயர்லி பணம் வந்து திரும்ப வாங்குற மாதிரி அந்த ஸ்கீம் மாதிரி இல்லைங்களா? இல்லை சார், அது நீங்கள் சொல்கிறது எல்ஐசி, இது ஹெல்த் இன்சூரன்ஸ். ஒன்ஸ் நீங்கள் கார்டு நீங்கள் உங்களுக்கு ஹெல்த்தில் என்ன இஷ்யூ ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த கார்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் காமிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கேஷ் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். சரிங்க சார். சரி பாருங்க, நமக்கு அந்த ஐடியாவெல்லாம் இல்லைங்க. பாருங்க நம்ம வந்து சாதாரண வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அந்த அளவுக்குலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுங்க. இல்லை சார் இதில் டெபிட் கார்டு இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. இப்போ மந்த்லி பார்த்தீங்கன்னா இப்போ இனிஷியல் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 2,000 அந்த மாதிரி பே பண்ணிங்கன்னா ஆஃப்டர் உங்களுக்கு மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். இது 6 monthோ 7 monthோ 12 monthோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நம்ம சிபில் பேஸ் பண்ணி. சார் டெய்லி 500 ரூபா சம்பாரிச்சு எத்தனை சார் கட்ட முடியும்? வீட்டு வாடகை கட்டணும், சாப்பாட்டு விஷயத்து பார்க்கணும். அப்படிங்களா? ஸோ நீங்கள் சொல்கிறது புரியுது சார். ஓகே நீங்கள் உங்களுக்கு ஓகேனா கூட சொல்லுங்கள், நான் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுப்பேன். ஓகேங்க. கொஞ்சம் வேண்டாம்னு சொன்னால் விட்டுருங்க. ரெகுலராக டெய்லி ஃபோனு காலையில் இருக்க ஈவினிங் இருக்க காலையில் இருக்க ஒரு நாளைக்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் டெய்லி 2 தடவை விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க. எல்லாம் வந்து டெய்லி ரெகுலர் சம்பளம் வாங்குறவங்க தான் இருக்கிற மேக்சிமம். சும்மா நீங்க பிசினஸ் நடக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் டார்ச்சர் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? இல்லை சார், மார்னிங் கால் பேக் கொடுத்தீங்க சார், அதுக்காக பண்ணேன் சார். சரி பாருங்க.